தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று நீங்கள் 100 நாளைக்கு மேலே கடந்து போயிட்டுருக்கு. திமுகவுக்கு மாற்று வந்த இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி மாற்றாக இருக்கா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சார பயணங்கள் நிறைய போயிருந்தார். அப்படி போகும்போது அன்றைக்கு இருந்த திமுகவை ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். அப்படி எதிர்க்கும்போது, என்ன அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் வெறும் லெட்டராக எழுதிட்டு இருக்கீங்க, மாநில இப்படி தானே எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசின திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கடிதங்களாக எழுதிட்டு இருக்காரு. இன்னைக்கு தெரியலையா உங்களுக்கு வெறும் கடிதமாக எழுதுறது, மாநில போட்டு தான் நீங்களும் எழுதிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நம்மளோட நிலைமையும் இருக்குது. இது மட்டும் கிடையாது, கரூர் சம்பவம் நடந்துச்சு. அது ரொம்ப துயரமான சம்பவம். அதுக்காண்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வருத்தப்படுறோம். அது யாரும் மறுக்கலை. ஆனால் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு வேலை கொடுப்பது என்பது பல கருத்துக்களை உருவாக்குச்சு. அது எதிர்கருத்தாக இருந்துச்சு, மறைமுக கருத்தாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அரசு வேலையை தூக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. வெறும் ஒரு சினிமாவுடைய ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய உங்களை பார்க்க வந்த ஒரு கூட்டமுடைய நெரிசலின் காரணமாக அங்கே நடந்த சம்பவத்துக்கு அரசு வேலை கொடுப்பதா அப்படிங்கிற கேள்விக்குறிகள் விவாதங்கள் வந்துச்சு. அது ஒரு சரியான இடமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நம்மளுடைய அரசு போக்குவரத்து துறையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உள்ள பேருந்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா நடத்துனராக கண்டக்டராக போகிறதுக்காக ஒரு வட மாநிலத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் பண்ணி அங்கே உள்ள ஆட்களை இங்கே அரசு துறை வேலைகளில் வேலை அமர்த்தத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி சரியான ஒரு இடமா இருக்கும்? நம்ம இளைஞர்கள் பல பேர் படிச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் துவச்சிட்டு இருக்காங்க. பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிக்கிட்டு, இன்னும் வேறு வேறு தேர்வுகள் எழுதிக்கிட்டு அரசு வேலை கிடைக்காம இன்னும் துவச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைக்கணுமே அப்படின்னு பல பேர் பணக்களவில் வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாநில அரசு நம்மளுடைய உரிமைகள் எல்லாமே பறிக்குது. அதில் வேலையும் ஒன்று. மத்திய அரசு வேலைகளில் நம்ம தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே உயரதிகார வேலைக்கு எதுவுமே கொடுக்காத ஒரு சூழலில் வட மாநிலத்தில் உள்ள ஆட்களுக்கு இங்கே அரசு துறையில் வேலை கொடுப்பது என்பது இதன் அடிப்படையில் சரியானது. வெறும் ஆள போகிறோம் தமிழ் அப்படின்னு பாட்டு மட்டும் போட்டால் பார்த்தாது. இங்கே தமிழை வாழ்கிறதுக்கான வெளியே வேலை வைக்கணும்ல. அப்படி வைக்காமல் நீங்கள் யார் ஆட்சி பண்ண போகிறீங்க? யாருக்காக ஆட்சி பண்ணி இங்கே இருந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டது பெருவாரியான முதல்ல நம்ம வாக்கு போதே பார்த்துருப்போம், அரசு துறையில் உள்ள வாக்கு தான் அதிகமாக போணுச்சு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறது எதன் அடிப்படையில் சரியானது? இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு வேலை தான். 100 நாள் ஆட்சி அமைத்து தாவேக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியலை தான் பண்ணியிருக்குது. தமிழர்களுக்கு எதிரான வேலையை யார் செஞ்சாலுமே அதை நம்ம எதிர்க்கணும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் செய்தாலும் எல்லாருமே எதிர்த்தாகணும். இது அரசு துறை போக்குவரத்து கழகத்தில் வட மாநில ஆட்களுக்கு